ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பாலகிருஷ்ணாபுரம் வழியாக அதிகாரிப்பட்டிக்கு போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஏக்கரில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு தரமான இடங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிடையாது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஏர்போர்ட் நகரை தாண்டி புதுசாக போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ரிங் ரோட்டை தாண்டி வந்தோம் அப்படின்னா அதிகாரிப்பட்டிக்கு போகிற லைனில் தான் மெயின் பஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் வந்து அதிகாரிப்பட்டிக்கு போகக்கூடிய மெயின் ரோடு. இந்த பஸ்ஸு ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு ஏக்கர் வந்து கிடச்சிருக்கு. இதில் போரோ கேனியோ சர்வீஸோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்ட் தான். இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 40 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடிக்கு குறையாமல் நமக்கு வந்து ஒரு பொது பாதையாக செப்பரேட்டாக நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. வாங்க இப்போ நம்ம இடத்துக்குள்ளே போகலாம். நம்ம அந்த மெயின் ரோட்டில் இருந்து டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. மொத்தம் வந்து ஒரு ஏக்கரு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து ரிங் ரோடுமே போட்டுட்ருக்காங்க. அந்த ரிங் ரோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நத்தத்தில் இருந்து டைரெக்டாக திருச்சி ரோடை கனெக்ட் பண்ணக்கூடிய ரிங் ரோடு, அந்த 4வே ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக தெரியும். ஆனால் வெளியூரில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாதையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து பாதையாக 30 அடி பாதை நமக்கு வந்து செப்பரேட்டாக கிடச்சிருது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸில் வந்து நிறைய குடியிருப்பு பகுதிகள் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இந்த ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா நாளைக்கு பின்னும் பிறகு நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ இருக்குமா, இதுக்கு வந்து மதிப்பு இருக்குமான்னு யோசிப்பீங்க. இதை நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் இதோட ஒர்த்து என்ன அப்படிங்கிறது. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா லேஅவுட் போடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே ஃப்ளாட் வாரியாக வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இல்லை வேண்டாம் மொத்தமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்குறதுக்கு வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இந்த 30 அடி ரோடு வந்து வருதுன்னு சொன்னோம். இதோட ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 350 அடி கிடைக்கும். இந்த இடத்தோட வரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு வந்து போகுங்க. அப்படியே வீடியோவில் காட்டுறேன், தெளிவாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து அங்கே முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து வந்துடும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு கல் இருக்குது, அதுதான் வந்து பொலி. அதிலேருந்து அப்படியே ஸ்கொயராக நமக்கு வந்து கிடச்சிரும். நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வாங்குறதுக்கோ இல்லை நம்ம ஒரு வீடு கட்டி ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கோ இந்த இடம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஊரடி தோட்டமாக இருக்குது. இங்கே வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு டெவலப்டு ஏரியா. ஸோ இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டான இடம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 200 அடிக்குள்ளேயே தண்ணி வந்து தாராளமாக வந்து கிடச்சிருங்க. பக்கத்துல எல்லாம் வந்துட்டு இடம் வாங்கி அங்கே போர் போட்டு வீடே வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்டலாம் விஷயத்தை எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போட்டு நீங்கள் ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட பக்கத்தில் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கிறதுனால ஆக்சஸுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கூடுதல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்ருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய சேனலிருந்து அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் அப்லோடு பண்ணுறது இருக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.